ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் பார்த்திங்கன்னா டேட்டா என்ட்ரி ஃபார்ம். இப்போ டேட்டா என்ட்ரி ஃபார்ம் பார்த்திங்கன்னா நிறைய ஆஃபீஸில் இதுக்குன்னு தனியாக சாஃப்ட்வேர் வச்சு யூஸ் பண்ணுவாங்க. நம்ம எக்ஸலில் எப்படி இந்த டேட்டா என்ட்ரி அந்த சாஃப்ட்வேர் இல்லாமல் நம்ம எக்ஸலில் எப்படி யூஸ் பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி எக்ஸலில் இந்தமாரி நீங்கள் டீட்டெயில்ஸ் என்னென்ன டீட்டெயில்ஸ் டைப் பண்ண போகிறீங்களோ அந்த டீட்டெயில்ஸ்லாம் நீங்கள் டைப் பண்ணி வச்சுக்கணும். இந்தமாரி உங்களுக்கு இதேமாரி உங்களுக்கு என்ன டைட்டில் வேணுமோ அதுக்கேற்ற மாரி ஹெட்டர் மட்டும் நீங்கள் டைப் பண்ணி வச்சுட்டா போதும். அதுக்கப்புறம் மேலே பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்ஷன் இருக்கும். மேலே அந்த ஃபார்முக்கான ஆப்ஷன் அது இங்கே இல்லை. அது நீங்கள் எப்படி கொண்டு வரணும்னா இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா மோர் கமாண்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அது உள்ளே போய்ட்டு கஸ்டமைஸ் குயிக் ஆக்சஸ் டூல் பார்னு ஒரு ஆப்ஷனுக்கு செலக்ட் பண்ணிங்கன்னா இந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கமெண்ட்ஸ் நாட் இன் த ரிப்பன் ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த கிளிக் பண்ணிங்கன்னா லிஸ்ட்டில் இல்லாத ஆப்ஷன்ஸ்லாம் இதில் இருக்கும். இதில் FORM ஃபார்ம்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை நீங்கள் செலக்ட் பண்ணி ஆட் கொடுங்க. உங்களுக்கு அந்த ஆப்ஷன் ஆட் ஆகிடும். இங்கே மேலே வந்துடும். ஓகே கொடுத்தீங்கன்னா அந்த ஆப்ஷன் மேலே வந்துடுச்சு. அதுக்கப்புறம் ஹெடரில் இப்படி கை வச்சுட்டு நீங்கள் அந்த ஃபார்ம் ஆப்ஷன் செலக்ட் பண்ணணும். செலக்ட் பண்ணிட்டு நீங்கள் அந்த ஃபார்ம் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த ஃபார்ம் ஃபார்மேட்டில் உங்களுக்கு வந்துடும். அதுக்கப்புறம் நீங்கள் டேட்டாஸ் நீங்கள் இதில் டைப் பண்ணிக்கலாம். நீங்கள் என்ட்ரிஸ் இதில் நீங்கள் பாஸ் பண்ண உங்களுக்கு எக்ஸலில் ஃபீட் ஆகும். இது சாஃப்ட்வேர்லாம் எதுவும் தேவையில்லை. ஜஸ்ட் நீங்கள் ஃபார்மேட்லேயே நீங்கள் என்ட்ரு பண்ணலாம். நீங்கள் டைப் பண்ண ஆட் கொடுக்க என்ட்ரு கொடுத்தீங்கன்னா அதில் ஆட் ஆகிடும். ரெண்டாவது என்ட்ரி போட்டிருக்காங்க, அதுலேயும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அது 3 என்ட்ரி போட்டாச்சு. 3 என்ட்ரி எக்ஸல் ஷீட்டில் ஃபீட் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் கிட்டேன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் டெலீட் பண்ணுற ஏதாவது ஒரு என்ட்ரியை நீங்கள் டெலீட் பண்ணணுன்னா அந்த என்ட்ரிக்கான ஏதாவது ஒரு என்ட்ரி தெரிஞ்சால் போதும். பேர் இல்லை நம்பர்ஸ் இல்லை ரோல் நம்பர் ஏதாவது ஒரு என்ட்ரியை அதில் வச்சுட்டு நீங்கள் சர்ச் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த என்ட்ரி வந்துடும். இப்போ நீங்கள் அதை செலக்ட் பண்ணி நீங்கள் டெலீட் கொடுத்துக்கலாம். ஆப்ஷன் என்ட்ரிஸ் வேண்டாம் அப்படின்னா நீங்கள் டெலீட் கொடுத்துக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.